ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பிரெட் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ப்ரெட்டு. அது நான் ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது இந்த எட்ஜஸ் எதுவும் கட் பண்ண வேண்டாம். இந்த எட்ஜஸோடையே நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்ச பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 8 பீஸ் ப்ரெட் எடுத்துருந்தோம். அது மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்னும் அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக உருகட்டும். பட்டர் உருகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இடையில நல்லா திருப்பி விட்டு அழகாக வருங்க. இது கிண்டி விடுறது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஹேண்டாக செய்யணும். இல்லைன்னா ப்ரெட்டு ரொம்ப பொடி ஆகிடும். பாருங்கள், நல்லா அழகாக ப்ரௌனாக பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போ பவுலில் மாற்றிடலாம். திரும்ப அதே பேனை யூஸ் பண்ணி நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் சீரகம், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம செய்ய போகிற இந்த பிரெட் மசாலாவுக்கு நல்ல மணத்தையும் சுவையும் கொடுக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகு பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மசாலா ரெடி ஆகி வந்துடுச்சு. இதை நல்லா கலக்கி விடுங்க. நாம் இந்த வறுத்து வச்சுருந்த ப்ரெட் பீசஸை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இந்த ப்ரெட் எல்லாம் இந்த மசாலா கூட நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனி கார்னிஷிங்காக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.